ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அதுக்கான பலன் மட்டும் எப்பவும் கைக்கு எட்டாத தூரத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்க வாழ்க்கைய, உங்க சக்தி, உங்க நேரம் எல்லாமே வேற யாரோ ஒருத்தரோட வளர்ச்சிக்காகவே செலவாகுதோன்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான வலி. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா, அப்போ நம்ம இத பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும். வணக்கம். இந்த வார்த்தை உங்கள காயப்படுத்துறதுக்காக இல்ல. நிச்சயமா இல்ல. மகர ராசியோட மகத்தான உள்ளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான், இந்த ஆன்ம பயணத்தை நாம ஒன்னா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணையுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி, இன்னைக்கு நாம மகர ராசியோட ஆன்மாவுக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். முதல்ல அவங்களோட மிகப்பெரிய சாபம்னு சொல்லப்படுற உழைப்பு அது எப்படி ஒரு வரமா மாறுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒளி வீசக்கூடிய உறவுகள் யாரு, நிழல் போல கஷ்டம் கொடுக்கக்கூடிய உறவுகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா மகர ராசி பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கை. கடைசியா அவங்களோட உண்மையான வெற்றி இதுல இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை தொடங்கலாம். மகர ராசியை முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கும் உழைப்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான உறவு தான். அது உண்மையிலே ஒரு சாபமா இல்ல அதுவே ஒரு வரமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மகர ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டா கர்மகாரகனான சனி பகவான். அதனாலேயே நீங்க இயல்பாவே உழைப்பாளிகளோட தலைவனா இருப்பீங்க. அவங்க கஷ்டத்தை உங்களால நல்லா உணர முடியும் தெரியுங்களா? ஏமாத்தி பிழைக்கிறவங்கள விட வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கும்போது உங்களுக்குள்ள தான ஒரு மரியாதை வரும். அந்த நேர்மையான உழைப்புக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு தான் உங்க குணத்தோட அஸ்திவாரம். ஆனா சனி பகவானோட இந்த குணம் சில சமயம் சாபமா கூட மாறிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க சாபம்னா உங்க பலவீனம் இல்ல, உங்க மகா சக்திய நீங்க தப்பான இடத்துல பயன்படுத்துறது. அதாவது உங்க உழைப்பு, உங்க சக்திய, உங்க நேரத்தை மொத்தமா கொண்டு போய் இன்னொருத்தருக்காக, ஒரு கம்பெனிக்காக, ஒரு முதலாளிக்காக நீங்க அர்ப்பணிக்கும் போது அதுதாங்க சாபம். ஆனா அதே உழைப்ப இது எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தலைமுறைக்காக அப்படின்னு நீங்க மனசார உணர்ந்து செய்யற அந்த ஒரு நொடி இருக்கே, அப்போ அந்த சாபமே உங்களுக்கு வரமா மாறிடும். உங்க உழைப்பு உங்க கையில இருக்கிற வரைக்கும் நீங்க தாங்க உண்மையான சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் நமக்கு துணையா, நமக்கு வழிகாட்ட சில உறவுகள் இருக்கும் இல்லையா? இப்போ மகர ராசியினருக்கு ஒளி கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு வர்ற அந்த நல்ல உறவுகள் யாருன்னு பார்க்கலாம். அந்த ஒளி வட்டத்துக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு. உங்க ராசி அதிபதியான சனி பகவானே உங்கள மாதிரியே உழைப்போட அருமை தெரிஞ்ச சில நல்ல உள்ளங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலமா, ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு போற வயசானவங்கள நீங்க தேடி போய் கவனிப்பீங்க. அவங்க கிட்ட போய் சாப்பிட்டீங்களா பாட்டின்னு நீங்க கேட்குற அந்த ஒரு வார்த்தை அன்பு இருக்க, அது அவங்க மனசை உருக்கிடும். அதனாலேயே நீங்க பெரியவங்களோட செல்லப்பிள்ளையா இருப்பீங்க. அவங்களோட மனசார வர ஆசீர்வாதம் உங்களை எப்பவும் காக்கும். அதே மாதிரி உங்க கூட வேலை செய்யற தொழிலாளிங்க மட்டியில உங்க சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அங்கீகாரம். எப்பவுமே உழைப்பு கடமைனே இருந்தா எப்படி? வாழ்க்கையில கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் அழகு, கொஞ்சம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வேண்டாமா? அந்த வேலையை தான் உங்க ஜாதகத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் செய்றார். அவர்தான் உங்க வாழ்க்கையில அன்பான உறவுகளை ஒரு பரிசா கொண்டு வந்து சேர்க்கிறார். பார்க்க அழகா இருக்கிற, ரொம்ப அன்பா இனிமையா பேசுறவங்கள உங்களுக்கு இயல்பாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு உருவாகும். குறிப்பா சொல்லணும்னா அத்தவழி உறவுகள் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. பல மகர ராசிக்காரங்களுக்கு பிறந்த வீட்ல கிடைச்ச சந்தோஷத்தை விட புகுந்த வீட்ல கிடைக்கிற மரியாதையும் மகிழ்ச்சியும் பல மடங்கு அதிகமா இருக்கும். உங்க மாமனார் மாமியார் மேல நீங்க காட்டுகிற அந்த சின்ன மரியாதை கூட உங்க திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்திடும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி புதன் பகவான் மகர ராசிக்கு ரெண்டு விதமான பங்கை வகிக்கிறார். ஒரு பக்கம் அவர் ஞானத்துக்கான வழியை காட்டுறார். இன்னொரு பக்கம் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்கறாரு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தனிமைனா ரொம்ப பிடிக்கும். 100 பேரோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத விட ஒரு நூலகத்துல அமைதியா உட்கார்ந்து ஒரு புத்தகம் படிக்கிறதுல கிடைக்கிற நிம்மதி இருக்கு, அதுக்கு ஈடிணையே இல்ல இல்லையா? இதனால புத்தகம், எழுத்து, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட மனுஷங்க கூட உங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்படும். உங்க தாய் மாமான் உறவுகளும் சரி, தபால் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ வேலை பார்க்கறவங்க கிட்ட நீங்க காட்டுற மரியாதையும் சரி உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடங்கள்ல ஒன்னா இருக்கலாம். உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிற அதே புதன் தான் உங்க ஜாதகத்துல கடன், நோய், எதிரி ஸ்தானமான 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதனால இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. மகர ராசிக்காரங்கள நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்ற வார்த்தைய மத்தவங்க வேத வாக்கா எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க மத்தவங்களோட வாய் வார்த்தைய நம்பவே கூடாது.
குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி, இல்ல எழுதப்பட்ட ஆதாரம் இல்லாம கடன் கொடுத்தாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிற ஒரு கன்னிவெடி மாதிரி. அதனால எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் 1க்கு 2 தடவை படிச்சு பார்த்து ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில சில உறவுகள் நமக்கு பாடங்களை கத்துக் கொடுக்கவே வரும். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களோட பயணத்துல வர்ற சோதனைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான பாடங்களை கத்துக் கொடுத்தாலும் உங்க ஆன்மா வளர்ச்சிக்கு அது ரொம்ப அவசியமானதா இருக்கும். உங்க ஜாதகப்படி செவ்வாய் பகவான் ஒரு பகை கிரகம். அதனால கூட பிறந்த சகோதரன்கிட்டயும் நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அண்ணனுக்கோ தம்பிக்கோ உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்துல போய் கடைசியில உங்க சொந்த குடும்பத்தோட நிம்மதியே இழந்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால உதவி பண்ணுங்க, தப்பே இல்ல. ஆனா ஒரு எல்லைய வகுத்துக்கிட்டு திட்டமிட்டு செய்யுங்க. அது தேவையில்லாத மனவேதனையை தவிர்க்கும். பொதுவா அப்பாக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான். ஆனா மகர ராசிக்கு இது ஜோதிட ரீதியாவே ஒரு பெரிய சவால். ஏன்னா உங்க அதிபதி சனி பகவானுக்கு தந்தையை குறிக்கிற சூரியன் பரம எதிரி. இதனால சில நேரங்கள்ல உங்க அப்பாவோட அன்பை உங்களால முழுசா உணர முடியாம போகலாம். இல்லனா அவரே உங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். இது 2 பேருக்குமே தீராத மனக்கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கு. இதே மாதிரி தான் தாயன்பை குறிக்கிற சந்திரன் கிரகமும் சில நேரங்கள்ல சவால்களை கொண்டு வரலாம். உங்க அம்மாவுக்கோ இல்ல அம்மா வயசுல இருக்கிற மூத்த பெண்களுக்கோ உங்க மேல இருக்கிற அதீத எதிர்பார்ப்புகளால சில தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம அப்பாவையும் சூரியனையும் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் சொல்ல போறது அந்த சூரியனால மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு எச்சரிக்கை. தயவு செஞ்சு ரொம்ப மென்மையா நிதானமா இதை கேளுங்க. இந்த ஒரு கேள்வி உங்க இதயத்தோட ஆழத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு வலியை ஏற்படுத்தலாம். ஒரு நிமிஷம் அமைதியா அதை உணர்ந்து பாருங்க. இது ஜோதிட ரீதியா சொல்லப்படுற ஒரு எச்சரிக்கை. உங்களை குறை சொல்றதுக்காக இல்ல, உங்க ஆன்மாவை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்காக. நீங்க அப்பாங்கிற அந்த இடத்த உங்க சொந்த தந்தையை தாண்டி வேற யாருக்கு கொடுத்தாலும், அது உங்க சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு கத்துக் கொடுத்த குருவா இருக்கலாம், இல்ல உங்க மேலதிகாரியா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட பழகும்போது 1க்கு 3 தடவை யோசிச்சு ஒரு சரியான இடைவெளியை வச்சு பழகிறது உங்களை மிகப்பெரிய அவமானங்கள்ல இருந்தும் மன உளைச்சல்கள்ல இருந்தும் நிச்சயம் காப்பாத்தும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை சவால்களும் தடைகளும் உங்களை பலவீனப்படுத்துறதுக்காக வரல. அது எல்லாமே உங்களை நீங்களே யாருன்னு கண்டுபிடிக்க உங்க உண்மையான சக்தி என்னன்னு உங்களுக்கு உணர்த்த வந்த பாடங்கள். சரி, இப்போ இந்த சாபம்னு நாம நினைச்ச விஷயத்தையே உங்களுக்கான மிகப்பெரிய வரமா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பயணம் முழுக்க நாம பார்த்தது இதுதாங்க. உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்க எல்லையை கட்டுக் கொடுத்துச்சு. உங்களுக்கு ஆதரவா இருந்த உறவுகள் உங்களுக்கு பலத்தை கொடுத்துச்சு. ஆனா உங்க உண்மையான அசைக்க முடியாத சக்தி அது எப்பவும் உங்களுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்பவும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். அதுதான் உங்க உழைப்பு, உங்க கரங்கள், உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு உங்க ஆன்மாவோட ஒரு சின்ன பகுதியாவது தொற்றுக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரியான ஆழமான உரையாடல்களை நம்ம தொடர்ந்து செய்ய தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இணையுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி இருக்கிற மகர ராசி நண்பர்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களை, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு ஆழமான பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.